ஏற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. ரைட், இன்றைக்கு பார்க்க போறோம் மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய பசுந்தீவனம் புல்லு வகை. நாம பார்த்தனாம CO4 நேப்பியர் என புல்லை பத்தி பார்த்தனாம இது ஒரு பிரேக் ஏரியா என புல்லு, அதாவது மேய்ச்சல் புல்லு. மற்றது CO3 CO4 எல்லாம் வெட்டும் புல், அதாவது நாம அந்த புல்லை வெட்டி சொப் பண்ணி மாட்டுக்கு போடுவோம். இது அப்படி இல்லை, இது ஒரு மேய்ச்சல் திரையா வளர்க்கறது. இது மாடு நேரடியா மேயறதுக்கு விடுறது. சரியா, இதுல பேர் பிரக்கேரியா பிரிசாந்தா. சரியா, பிரக்கேரியா பிரிசாந்தா. நீங்க வேணும்னு சொன்னா சர்ச் பண்ணி பார்க்கலாம், இது சம்பந்தமான மேலதிக தகவல் இருக்கு. இதுல பூவை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இதுல பூ இருக்குது. சரியா, இது மேய்ச்சல் புட்களுக்கே உரிய சிறப்பான சிறப்பம்சம்ங்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இங்க மழை படம் கொஞ்சம் இப்படியும் மேய்ச்சல் புல்லுன்னு சொல்றது. மேய்ச்சல் புல் எப்படி இருக்கணும்னு சொன்னா, மேய்ச்சல் புல்லுக்கு இருக்கக்கூடிய இயல்பு, ஆடு மாடு அதை மேய்ஞ்சிட்டு விட்டா அடியோட்ட மேய்ஞ்சிட்டு விட்டா திரும்ப உடனடியாக அது வளர்ந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது மாடு மேயிற நேரம் சும்மா பிடிச்சி அது கத்தியால வெட்டி சாப்பிட்ற மாதிரி மேயாது. அதுல வாயை பொறுத்தவரையில அதுல நாக்கால அது பிடிச்சி இப்படி இழுக்கிற நேரம் இது இப்படி இழுபட்டு வரும். இதுல இழுபட்டு வர்றது உடஞ்சி வருது. இப்படி இழுக்கக்குள்ள கஷ்டப்பட்டு இழுக்கும். மாடு இதை சாப்பிட்ற நேரம் கஷ்டப்பட்டு இழுத்து பிச்சு எடுக்கும். இப்ப என்னன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்க நான் இப்ப எவ்வளவு, நீங்க பாருங்க, இன்னும் இதை பிச்சு எடுக்கிறேன். இதுல அடியில உள்ளதை நான் பிச்சு எடுத்தா பிஞ்சு தான் வருகிறதே ஒழிய இதுல உள்ள வேர் வர இல்லை. அப்ப இந்த வேர் மாடு மேயிற நேரம் வேர் வரக்கூடாது. அப்படியான புல்லு தான் மேய்ச்சல் புல்லுக்கு உகந்த புல்லு. அப்ப இந்த புல்லை பொறுத்தவரையில மாடு மேய்ஞ்சுன்னு சொன்னா இந்த புல்லு வேரோட வராது. வேரோட வராட்டி திரும்ப அதுல இருந்து வளர்ந்தே வரும். ஏன்னா மேய்ச்சல் தரையில நாம திரும்ப இதை நட்டு கன்று கேளாது. ஒருக்கா நட்டு விட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு மேய்ச்சலுக்கு மாடுகளை விடுறதும், அதுக்கு தேவையான பசலைகளை உரங்களை கொடுக்கறதும், திரும்பவும் மாடு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு திரும்பவும் மாட்டை அதுல மேய்கிறதுக்கு அனுமதிக்கும். அதுதான் மேய்ச்சல் புல்லுடைய இயல்பு. இது இவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்துருக்குது ஏன்னு சொன்னா, நாங்க இதுல மேய்கிறதுக்கு விட இல்லை மாடு ஆடண்டையும். இது கொஞ்சம் தான் இருக்கு, உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த அளவு தான் இருக்குது. நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு மேய்ச்சல் தர உண்டு. இந்த வளவுக்குள்ள ஒரு 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 10-15 பேஜஸ்ல ஒரு மேய்ச்சல் தர உண்டை உருவாக்குறதுக்காக தான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதை நடுறது என்னன்னு சொன்னா, இதுல விதையும் இருக்கு. இந்த விதையையும் வச்சு இந்த விதையையும் கொண்டு போய் வீசி விடலாம். வீசினாலும் இந்த விதையும் முளைச்சு வளர்ந்து வரும். அதே நேரம் இந்த தண்டு துண்டத்தை எடுத்த இது ஒரு அருகு மாதிரியான இனத்து புல்லு. இந்த தண்டு துண்டத்தை கொண்டு போய் வச்சோம்னு சொன்னா, இந்த அளவு தண்டு, ஒரு கணு உள்ள அளவு தண்டை வச்சோம்னா இதுல இருந்து வேர் விட்டு தானாவே வளர்ந்து வரும். இதை வைக்கிறேன்னு சொன்னா நீங்க கவனமா இருக்கணும். உங்களோட தோட்டத்துல மற்ற இடங்களுக்கும் இது விதை மூலமாகவும் பரவுறதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. அதே மாதிரி இது மிகவும் வேகமா வெளியால வளர்ந்து எல்லா இடமும் வளர்ந்து போய் பரவி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இது மேய்ச்சல் புல்லுன்னு சொன்னா இது கீழே தான் இருக்கும். ஆனா இந்த புல்லு இங்க பாருங்க எங்க நிக்குதுன்னு பாருங்க. இதுல இயல்பு நல்லா வளரும். இதை நாம பயன்படுத்தினா இது பிரயோசனமா இருக்கும். பயன்படுத்தாம விட்டோம்னு சொன்னா இது நமக்கு பெரிய கரைச்சலை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால இந்த மேய்ச்சல் புல்ல நீங்க மேய்ச்சல் விலங்குகள் உங்கள்கிட்ட இருந்தா மேய்ச்சல் புல்லுக்கு இதை பாவிக்கலாம். இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இது சம்பந்தமான தகவல்களை தர நான் தயாரா இருக்கேன். சரியா, அப்போ நீங்க மேய்ச்சல் புல்லுக்கு இதை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா திரும்ப ஒரு கொஞ்சம் நட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு திரும்ப இதுல இருந்தே உடைச்சு உங்களால நட்டேலும். இதுல நீங்க பாக்குற இவ்வளவு புல்லுக்குள்ளே நான் ஒரு 10 துண்டு தான், இதே மாதிரி ஒரு 10 துண்டு தான் கொண்டு வந்து இதுல நட்டி இருப்பேன். அதுல இருந்தா இதை வளர்ந்துருக்கு. இது ஒரு மாசம் கூட இல்லை. இப்ப இதுல இருந்து வெட்டி எடுத்தேன்னு சொன்னா எனக்கு இதுல உள்ள புல் அவ்வளோத்தையும் மேலால நான் நடவுக்கு வெட்டுனேன்னு சொன்னா நான் ஒரு 15 பேஜஸுக்கு இந்த புல்லை நட்டு முடிக்கக்கூடிய அளவுக்கு இதுல புல் இருக்கு. சரியா, அப்ப நீங்க மாடு வளர்க்குறாக்களா இருந்தா, முக்கியமா ஆட்டை விட மாடு வளர்க்குறாக்களா இருந்தா இது உங்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதா இருக்கும். மாட்டை வளவுலேயே ஒரு இடத்தை மேய்ச்சல் தெரியாக்கி நீங்க அதுல பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இதோட இந்த வீடியோ முடிப்போம். நன்றி, வணக்கம்.